சங்கீதம் 103 பழைய ஏற்பாட்டில் 733வது பக்கம். இது தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சங்கீதம் மொத்தம் 22 வசனங்களை உடையது. இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் பாடினார் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ஒரு வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணிக்கும் போது பாடியிருக்கலாம், அல்லது தன்னுடைய முதிர் வயதில் பாடின சங்கீதங்களில் இந்த சங்கீதம் ஒன்றாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த 103வது சங்கீதம், இதனுள்ள வசனங்கள் இது நமக்கு மிகவும் பரிச்சயமானதே. அதாவது இந்த ஆண்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம் இல்லைங்க, நியூ இயர் கொண்டாடும்போல, அதுபோல் நாட்களில் இந்த 103வது சங்கீதங்களை வாசிப்பது வழக்கம். ஜெபத்தின் இறுதியில் பொதுவாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இந்த 103வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை சொல்லி ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். இது எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படும். விசேஷமாக யூதர்கள் நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நம்முடைய ஜெபத்தை முடிக்கும் பொழுது முதல் 2 வசனங்களை சொல்லி நம்முடைய ஜெபத்தை நிறைவு செய்வோம். யூதர்கள் இந்த சங்கீதம் முழுவதையும் சொல்லி தான் தங்களுடைய ஜெபத்தை நிறைவு செய்கின்றதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார்களாம். சரி, முதல் 2 வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். யாரும் ஆமீன் பொருள் இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா. சரி, இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ப்ரேயரெல்லாம் முடித்த பிறகு இந்த வசனத்தை சொல்லி நிறைவு செய்வோம். சரி, இதில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், கவனிங்க, இதில் நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்னா, ஜெபம் செய்யும் பொழுது மனிதர்கள் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது தங்களுடைய விண்ணப்பங்களை அவரவர் தாய்மொழியில் வைப்பார்கள். அப்படி தானே? ஜெபம் பண்ணும்போது என்னுடைய தாய்மொழி என்னவோ அதில் தான் நான் தேவனை நோக்கி என்னுடைய விண்ணப்பத்தை வைப்பேன். ஆனால் நிறைவு செய்யும் போது இந்த கடைசி 2 வசனங்கள் மட்டும் அந்நிய பாஷையை சொல்லி முடிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஏன்னா யாருமே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரிய பொறுமையா சொல்லவே மாட்டாங்க. சொன்னதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. இப்போ தெரியுதா ஏன் நான் அதை அந்நிய பாஷை சொல்கிறேன்னு? ஆமாம், புரியாத ஒரு பாஷை. ஆமாம், என்னுடைய கற்பனை என்னவென்னா, நமக்கெல்லாம் ஒரு தூதர் நியமித்திருக்காங்க நம்மளது வேண்டுதலெல்லாம் கொண்டு போய் தேவனிடம் செலுத்துவதற்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வேண்டுதலெல்லாம் நம்முடைய தூதர் கலெக்ட் பண்ணி கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, கர்த்தாவே எல்லாம் இதுதான் இவங்களோட விண்ணப்பம், ஆனால் கடைசியாக 2 சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு விளங்கலை, அது என்னன்னு எனக்கு புரியல. அப்போ தேவன் சொன்னாராம், அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாது, ஆனால் அதனுடைய பெற்றோருக்கு நல்லா புரியும். என்ன சொல்லுது குழந்தை அப்படின்னா, அந்த குழந்தை என்ன சொல்ல வருதோ அதை பெற்றோர் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதுபோல் தேவன் சொன்னாராம், அது வேற ஒன்றும் இல்லைப்பா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதைத்தான் சொன்னாங்க. நீ ஒன்றும் அவங்க சொன்னதை நான் முழுசாக என்னால் கொண்டு வர முடியல, அவங்களுடைய விண்ணப்பத்தை நான் முழுசாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியலேன்னு நீ வருத்தப்படாத, இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடவுள் சொன்னலாம். அதாவது இது என்னென்னா, இதில் மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குது. நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய, அதாவது தாவீது தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாழ்க்கையே இந்த 2 வசனத்துக்குள்ளே அடக்கிட்டுருக்கார். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கையை நாம் தேவனுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த 2 வசனங்களை சொல்வதற்கு ஒரு எவ்வளவு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும்? யோவான் 3 யோவான் 2வது வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்குறாங்க. தேவன் இந்த உலகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது உயிரினங்களை எல்லாவற்றையும் படைத்தார், மனிதனையும் படைத்தார். தான் படைத்த எல்லாவற்றிற்கும் தேவன் சரீரத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். ஆனால் தான் படைத்த மனிதனுக்கு மாத்திரமே ஆத்துமாவை கொடுத்தார். மற்ற எந்த ஒரு உயிரினத்திற்கும் ஆத்துமா என்பது கிடையாது, ஜீவன் மாத்திரம் உண்டு. மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம், எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ்ஸிங், என்னது? ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆத்துமாவை நோக்கி நாம் சொல்ல போகிறோம். அந்த ஆத்துமாவை பார்த்து நம்ம சொல்லுகின்ற விஷயத்தை சற்று பொறுமையாக சொல்லுவோம். இந்த அதிகாரத்தில் தாவீது 5 விதமான அழைப்புகளை விடுக்கின்றார். முதலாவது, என் ஆத்துமாவே என்று தன்னுடைய ஆத்துமா தேவனை ஸ்தோத்திரிக்கும்படி பண்ணி தெரியப்படுத்துகின்றார். இரண்டாவது, 20வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. இரண்டாவது அழைப்பு யாருக்கு வருகின்றது? தூதர்களே, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். தூதர்களுடைய வேலை என்ன? துதிப்பது. ஆனால் இங்கே தாவீது தூதருக்கு ஆர்டர் போடுறாரு, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்து மூன்றாவது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. அடுத்த ஆர்டர் யாருக்கு போகுது? சர்வ சேனைக்கு போகுது. என்ன பண்ணணும்? நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அடுத்த ஆர்டர் காப்பி. அடுத்த வசனம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். சரி, இப்போ 3 விஷயங்கள், 4 சொல்லியாச்சு, 5. 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எனவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. மற்ற 3 அழைப்பு நேரடியான அழைப்பு. இந்த 3, 4, 5வது வசனம் மனிதர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுகமான அழைப்பு. ஏன் தேவனை ஸ்தோத்திரிக்கணும்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கின்றார், உன் பிராணனை, உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு இங்கே கொண்டு வந்து அமர செய்திருக்கின்றார். உன்னை தன்னுடைய கிருபையினாலும் தன்னுடைய இரக்கங்களினாலும்
உன்னை முடிசூட்டி வைத்திருக்கின்றார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அதனால நீ தேவனை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? முழு உள்ளமா இருக்கணும். தேவனை துதிக்கின்ற வேளையில், தேவனை துதிக்கும் போது கூடி வருகின்ற வேளையில், தேவனை துதிக்க நம்முடைய கரங்களை உயர்த்துகின்ற வேளையில், தேவனை துதிக்கும் போது அவருடைய நாமங்களை அறிக்கை செய்கின்ற வேளையில் உள்ளம் முழு உள்ளமாக காணப்பட வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? அந்த உள்ளத்துக்குள்ள கவலை, கண்ணீர், வேண்டுதல், துக்கம், வேற ஏதாவது சிந்தனைகள், வேற ஏதாவது எண்ணங்கள், வேற ஏதாவது செயல்கள், இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு தேவனை துதிக்க கூடாது. வசனம் சொல்லுது, உங்கள் தேவனை கர்த்தரை நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு இப்படி தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, அவருடைய பரிசுத்த நாமத்தை. ஏன் இங்கே தாவீது இப்படி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு? தேவனுடைய நாமம் அப்போ வீணான நாமமா? அவருடைய நாமங்கள் எல்லாமே பரிசுத்தமான நாமங்கள் தான். ஆனால் நான் இங்கே சொல்கிறாரு, அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நீ ஸ்தோத்திரி. ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக நாமங்கள் உள்ளது. அந்த நாமங்கள் எல்லாம் பரிசுத்தமான நாமங்களா என்றால் இல்லை. ஒரு மனிதனை வாழ்த்துவாங்க, ஒரு மனிதனை துதிப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை, அந்த வாழ்த்துதல் பரிசுத்தமாக இருக்குதா? அவர்களுடைய நாமங்கள் பரிசுத்தமாக இருக்குமானா இல்லை. அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய கிரியைகள் மாறுபட்டு காணப்படும். ஆனால் நாம் நம்முடைய தேவனை சொல்லி துதிக்கின்ற ஒவ்வொரு நாமமும் பரிசுத்தமானது. காரணம், நாம் சொல்கின்ற வார்த்தையின்படி அவர் வாழ்கின்றார். அல்லேலூயா. அடுத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அப்படி என்றால் என்ன? அப்போ நன்மையை மட்டும் நினைத்துக்கோ. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருதா? ஆசீர்வாதத்தை மட்டும் எண்ணிப்பாரு. அதனுடைய அர்த்தம் அல்ல, உங்கள் வாழ்க்கின்ற வருகின்ற தீமையையும் எண்ணி பாருங்கள். அதையும் நடப்பித்தது தேவன்தான். அதற்கும் அனுமதி கொடுத்தது தேவன்தான். ஏனென்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களது என்னது முடி கூட உதிராது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது, வியாதி, கண்ணீர், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இதெல்லாம் வரும் பொழுது தேவனை மறந்து விடக்கூடாது. அப்பையும் அவரை நீ எண்ணிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சிறந்த உதாரணம் யோசேப்பு. அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? குழியில் போட்டுறாங்க, அப்படி தானே? சரி, அங்கே நடந்த சம்பவம் என்ன? சொல்லுங்கள், என்ன நடந்தது? குழியில் போட்டுறாங்க. அப்போ யோசேப்பு, ஐயையோ நான் குழியில் விழுந்துட்டேனே என்று நாம்பளாக இருந்தால் தேவனை உதாசனை பண்ணிட்டு
எனக்கு ஆராதனை வேண்டாம், சபை வேண்டாம், என் வாழ்க்கை இப்படி மாறி போனது, மேலே இருந்த நான் இப்போ குழியில் இருக்கேனே, நல்லா இருந்த நான் இப்போ என்னுடைய வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு தேவன் வேண்டாம், சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம், வேதாகமம் வேண்டாம், வசனங்கள் வேண்டாம், ஓடியிருப்போம். ஒருவேளை யோசேப்பு ஓடி இருந்தா அவனுடைய நிலைமை மாறி இருக்குமா? மாறி இருக்குமா? மாறி இருக்காரு. அப்போ அதை அனுமதித்தது யாரு? தேவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற்பாடு அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் தேவன் அவன் தலையை நிமிர பண்ணினார். இப்போ வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்தால் தான் அங்கு ஒரு எழுப்புதல், அங்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எனவே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டுமே வேணும்னு நாம் எண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும் இருந்ததா? இல்லை, எல்லாவற்றையும் இழந்தான். இழந்தவன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கலை. அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். இப்போ தன்னுடைய நாவினால் தேவனை அவன் மறுதலியாமல் இருந்ததுனால அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம், தான் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான். அப்படி தானே? எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ நின்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் நடக்கையிலும் நீங்கள் மறந்துவிட கூடாது. இப்போ யோசேப்பு அவரை குழியில் போட்டாங்க. பிற்பாடு அவனை பார்க்கும்போது ரொம்ப ஆண்டு இடைவெளி. இப்போ அந்த இடைவெளியில் அவனை போய் பார்க்குறாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையே முற்றிலுமா மாறி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருடங்கள், ஒரு 20 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அப்படியே சற்று பின்னோக்கி போங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது? உறவுகள் மத்தியில் நான் எப்படி காணப்பட்டேன்? இப்போ ஒரு 20 வருடங்கள், ஒரு 10 வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த உறவுகள் என்னை சந்திக்குது. இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மாறி இருக்கா, மாறலையா? யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் மாற்றி இருக்கிறான்? 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நான் இன்னமும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் மாற்றியிருக்கிறான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பத்தாவது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். இருப்பாரா? இருப்பாரா? இப்போ இருக்காரு. இது எப்பயுமே தொடருமா? இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற பாவங்கள் எனக்கு நன்றாக தெரியும். நான் செய்கின்ற அக்கிரமங்கள் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் மற்றவர்கள், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய உறவுகள் செய்கின்ற பாவத்தை என்னுடைய உள்ளம் மன்னிக்க மறுக்கின்றது. அவர்கள் செய்த பாவம், அவர் செய்த குற்றம், அவர்கள் செய்த மீறுதல், அவர்கள் செய்த அக்கிரமம், அதை மன்னிக்க என் உள்ளம் மறுக்கிறது. ஆனால் என் தேவனோ
என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக எனக்கு செய்யாமல் என்னை பாதுகாக்கிறார். மற்றவர்கள் எனக்காக அல்லது என் மேல் வெறுப்பு காட்டி எனக்காக ஏதாவது ஒரு பாவத்தை, ஏதாவது ஒரு அக்கிரமத்தை செய்தால் அவர்கள் மீது நான் வெறுக்கின்றேன், அவர்களை தள்ளுகின்றேன், அவர்களை உதாசீனப்படுத்துகின்றேன், அவர்களோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ஒதுக்கி வைக்கின்றேன். ஆனால் நான் செய்த பாவத்துக்கு தக்கதாக, நான் செய்த அக்கிரமத்துக்கு தக்கதாக அந்த தண்டனை, அந்த ஆக்கினை என் மீது வளாமல் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் எதினால் அளக்கின்றீர்களோ அதனால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை மன்னியுங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னியுங்கள், உங்களுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தவர்களை மன்னியுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேயு வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னதை சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து பார்க்க அவர் எங்கே இருந்தார்? மரத்து மேலே இருந்தார். சரி, அப்போ இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஏன் ரட்சிப்பு வந்தது? சகேயு என்ன சொன்னார்? என்ன சொன்னார் சகேயு? நான் யாராட்டெல்லாம் வாங்கணுன்னோ அதையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், அதனால் ரட்சிப்பு இல்லை, அதனால் ரட்சிப்பு வரல. நான் யாராட்டெல்லாம் வாங்கணுன்னோ அதையெல்லாம் டபுளாக கொடுத்துட்றேன். அப்போ லாஸ் யாருக்கு? நான் ஒருத்தரை ஏமாற்றி ஒரு 10 ரூபா வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு நான் திருப்பி தரேன்ப்பா, நான் தந்துடுறேன் ஆண்டவரே, அப்போ நான் எவ்வளோ தருவேன்? 10 ரூபாய் தான் தருவேன். ஆனால் சகேயு என்ன பண்ணிட்டாரு? 20 ரூபா தரேன்ட்டார். காரணம், கிறிஸ்துவின் அன்பை சகேயு உணர்ந்ததுனால இந்த உலகத்தின் ஆசை அதற்கு ஈடு இணை இல்லை. இந்த அன்புக்கு ஈடாக, இவர்களுடைய அன்புக்கு ஈடாக, இவருடைய இரக்கத்துக்கு ஈடாக, இவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஈடாக எதுவும் இல்லை. அதனால நான் யாராட்டெல்லாம் வாங்கினானோ அதையெல்லாம் நான் இரட்டிப்பாக தந்துடுறேன். அப்போ இயேசு சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவது மாத்திரமல்ல, பிறருக்கு விரோதமாக அல்லது பிறருக்கு எதிராக பிறருடைய பொருள்களை நாம் அபகரித்திருந்தால் அதை திருப்பி கொடுத்து விடுவது தான் மனம் திரும்புதல். அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு ஒப்புருவதாகுது தான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் உங்கள் இல்லத்திலும் வரும் பொழுது உங்கள் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற காரியங்கள், நம்முடைய கிரியைகள், தேவன் நடப்பிக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எதிலையும் நாம் முறுமுறுக்காமல், சகலமும் கர்த்தர் அறிந்ததே, அவரது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்று எண்ணி உங்கள் முழு ஆத்துமாவோடு தேவனை நாம் துதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடு அவரிடம் காணிக்கை செலுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடு அவரிடம் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். இப்படி செய்கின்றவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கண்களை மூடி ஜெபிப்போம்.